முதலமைச்சர் ஜெயலலிதா உட்பட 4 பேர் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் இன்று தீர்ப்பு. பெங்களூர் தனிக்கோர்ட்டு வளாகத்தில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி செய்தியை விரிவாக போட்டிருக்கிறாங்க. ஜெயலலிதா அரசியல் வாழ்க்கையில் இன்று ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு செய்திகள் வருது. எல்லா சாலைகளும் பெங்களூர் நோக்கி போய் கொண்டிருக்கின்றன. எல்லாருடைய கண்களும் பெங்களூரில் என்ன நீதிபதி என்ன சொல்ல போறாரு அப்படின்னு காத்திருக்குது அப்படின்ற மாதிரியான செய்திகள் எல்லாம் இருக்கு. நீங்க அந்த தீர்ப்புல இருந்து ஏதேனும் எதிர்பார்க்குறீங்களா? நீங்க இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? தீர்ப்புலேருந்து எதுவும் என்ன வரும்னு தெரியல. பட் ஆனால் பரபரப்பு அதிகமாக இருக்கிறது சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது. அதே போல் இன்றைய நாளிதழ் முழுக்க அதுதான் ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு 20 வருஷம் கிட்டத்தட்ட எவ்வளோ 18-20 வருஷம் இந்த தீர்ப்பு இன்றைக்கு வரப்போகிறதுன்ற அந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் இருக்கு. ஆனால் அரசாங்கம் எப்படி வந்தாலுமே கூட ஒரு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற நடவடிக்கை எடுக்கணும். கடந்த காலம் இந்த தர்மபுரி சம்பவம்லாம் இன்னைக்கு எதுக்காகவோ அது வந்துட்டு போகுது. அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடக்காம பார்க்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை என்பதுதான் நான் நினைக்கிறேன். தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் அதான் இந்த வழக்கு இத்தனை ஆண்டு காலமாக நடத்தப்பட்ட வழக்கு, பல மனுக்கள் மனுக்கள்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. அதனால தான் இதுக்கு பரபரப்பு கூட இப்போ அதிகமாச்சு. நேற்றைக்கு கூட உச்சநீதிமன்றத்தில் ஒரு 2 பேர் சேர்ந்து வழக்க தீர்ப்பை வேற இடத்த இன்னும் வேற மாநிலத்துக்கு மாற்றணும், தீர்ப்பு அங்கேருந்து தான் வழங்கணும்லாம் பேசியிருக்கிறாங்க. இது பரபரப்பை அதிகப்படுத்துவதான முயற்சியை தான் நான் பார்க்குறேன். பரபரப்பை அதிகப்படுத்துறதுக்காக முயற்சி. அங்கே 144 தடை உத்தரவு போட்டிருக்கிறாங்க நீதிமன்ற வளாகம் பக்கத்தில். அப்புறம் 600 செய்தியாளர்கள் உட்பட அங்கே பலர் இன்னும் தீர்ப்புக்காக காத்திருக்கிறாங்கன்னு அது தொடர்பாக பல்வேறு விதமான செய்திகள் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த வழக்கையும் தீர்ப்பையும்? அதாவது இப்போ நீங்க துவக்கத்தில் சொன்னபோது ஜெயலலிதா அவருடைய எதிர்காலம் தொடர்பான நிர்ணயிக்கக்கூடிய நாளாக நான் இதை பார்க்கவில்லை. தனிநபருடைய அரசியல் எப்படி வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் இந்த நாட்டினுடைய நீதித்துறை, நீதி பரிபாலனம், சட்டத்தின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அச்சம் எந்த அளவிற்கு நிகழப்போகிறது என்பதுதான் என்னுடைய பார்வை. என்னவென்றால், நீதி வழங்கினால் மட்டும் போராது, நீதி வழங்கியதாக அறியப்பட வேண்டும். இந்த நாட்டில்தான் நாம் இருந்தோம். 96இல் ஆட்சி நடந்தது. அதற்கு பிறகு அவருடைய வீட்டிலிருந்து எடுக்கப்பட்ட பொருட்கள், பல்வேறு நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கிறோம். அதை தாண்டி சட்ட ரீதியான ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நியாயப்படி தவறு என்று சொன்னாலும் கூட சட்டப்படி தவறு இல்லை என்று பல வழக்குகளில் நாம் அது போன்ற தீர்ப்புகளை பார்த்திருக்கிறோம். சட்டத்தின் ஆட்சி மட்டும் நிகழ்ந்துவிட்டால் போராது, நியாயத்தோடு கலந்த சட்டத்தின் ஆட்சி நிகழ்த்தப்பட வேண்டும். அந்த வகையில் சட்டத்தை மட்டும் நான் பார்த்து இது போன்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் என்று சொன்னால் எதிர்காலத்தில் பல தவறுகளுக்கு, பல குற்றங்களுக்கு எப்படி வேண்டுமானாலும் நாம் செய்துவிட்டு தப்பித்து விடலாம் என்ற எண்ணம். இதுவரைக்கும் நடந்த பல தீர்ப்புகள்ல, இதுவரைக்கும் வெளிவந்த பல தீர்ப்புகள்ல பாலு குறிப்பிட்ட மாதிரி நியாயம் ஒரு பக்கமும், சட்ட ரீதியாக விடுவித்தல் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமும் நடந்திருக்குது. அது ஊழல் வழக்குகள் மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. வேறு வழக்குகள்ல, பல்வேறு கிரிமினல் குற்றங்கள்ல இது மாதிரி நடந்திருக்கிறத பார்க்க முடியுது. அதையெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அது அப்படித்தான் நடக்கும் கூட. ஏன்னா உண்மையிலேயே சட்டம் வேற நியாயம் வேறங்கிறது தான் இந்த நாட்டினுடைய. இப்போ நீங்க சட்டத்தினுடைய எத்தனையோ ஓட்டைகளை பயன்படுத்துகிறோம்னு சொல்றோம். நியாயம் ஒரு விஷயம் தர்ம ரீதியாக தவறா இருக்கலாம், ஆனா சட்ட ரீதியாக சரியா போயிடும். சரியா போகுதுன்னா மெய்ப்பிக்கப்பட முடியாத ஒரு நிலைமையில இருக்கு. அதுக்கு ஆமா சில விஷயங்கள், இப்போ பணம் ஒருத்தர் கடன் வாங்கியிருக்கிறாருன்னு சொன்னா அந்த கடனை திரும்பி கேட்டு பெறுவதற்கு ஒரு கால நிர்ணயம் உண்டு, லிமிடேஷன் ஆக்ட்ல. அதை கடந்து அவர் கேஸ் கோர்ட்டுக்கு போனா அது நிக்காது. உண்மை அவர் கடன் வாங்கினது, ஆனா நீதிமன்றத்துல போகும்பொழுது அந்த குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் வந்திருக்கணும். வரலன்னும் பொழுது அது நிக்காது. அப்போ இது நியாயம் அங்கே நிலைநிறுத்தப்பட்டதா சட்டத்தின் பார்வையிலேன்னு சொன்னா என்னன்னு சொல்ல முடியும் பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது தான். இது முரண்பாடு இருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. பட் இன்னைக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே நியாயமும் தர்மமும் சேர்ந்து நடக்குங்கிற. இதற்கு முன்பு கூட கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் பெங்களூர் சென்றார். ஆனால் இன்றைய தினம் ஏறக்குறைய 50,000 பேர் தமிழகத்திலிருந்து பெங்களூரை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள், அங்கே சென்று விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி என்பது ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை இவர்களாகவே விரும்பி அதை வரவேற்றார்களா, அல்லது அது போன்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டதா, அல்லது எதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் அதிமுகவினுடைய தொண்டர்கள் பெங்களூரில் குவிகிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறி. இது நாம் சற்று சிந்திக்க வேண்டியது
அதை பற்றி நீங்க வந்து இது நீதி பரிபாலனம் ஒழுங்காக நடக்குதான்னு பார்க்க வேண்டிய நாள் அப்படின்னு சொல்றீங்க. அந்த பிரச்சனையை நீங்க அந்த கோணத்துல இருந்து பாக்குறீங்க. அதிமுக தொண்டர்களோ அல்லது ஜெயலலிதா ஆதரவாக இருக்கக்கூடிய மக்கள் திரள் பகுதியில் இருக்கக்கூடியவங்களோ இது ஜெயலலிதாவினுடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த வரலாற்று சிறப்பு மிக்க நாள்ல முதல்ல கேள்விப்படுற முதல்ல இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கணும்னு நினைச்சு போறவங்க நினைப்பது என்பது வேறு. ஆனால் ஒரு தலைமை என்ன விரும்புகிறது என்ற அடிப்படையில் தான் எந்த தொண்டனும் செயல்படுவான். எனவே தலைமை இதுபோன்று அங்கே யாரும் வர வேண்டாம், அதை தவிர்க்க வேண்டும், அமைச்சர்கள் எல்லாம் நீங்கள் இங்கேயே இருங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இது தவிர்க்கப்படும். ஆனால் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் இங்கிருந்து எல்லோரும் அழைக்கப்படுவதை போன்று தோறுகிறது. அது தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் செய்யற விஷயம் தான். அது நான் பார்க்கறதுல எந்த நீதிமன்றத்தில் எந்த தலைவர்கள் வந்தாலும் அவங்க வழக்கறிஞர்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே அங்கே போய் நின்றுக்கிறாங்க. என்ன அவசியம் எனக்கு புரியல. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கலாச்சாரம் அதிகமாக பார்க்க முடிகிறது. அது இப்போ அதிமுக அது கடைபிடிப்பதுன்னு அவங்களும் தான் ஆரம்பிச்சாங்க. திமுகவும் அதை செய்யும், எல்லா கட்சியும் அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. பாஜக தலைவர்கள் வேற ஏதேனும் வழக்குகளுக்கு வர்றதா இருந்தா தொண்டர்கள் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தேவை இருக்கிறது? என்ன தேவை இருக்கிறது? நீதிமன்றத்துல அவர் போனோம் அப்பீர் ஆனோம் தான் சம்மன்னம் நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க. எல்லாரும் போய் நிந்துப்பாங்க. அது எதற்காக நீங்க சொல்றது ஒரு காரணம். ஆனா அரசியலுக்காக வழக்குகள் போடுறாங்க. அவதூறு வழக்குன்னு போடும்போது அவங்க அரசியல் பண்ணும்போது நானும் அரசியல் பண்றேன் என்ற நிலைமை என்பது நீங்க நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தை பார்த்து நீதி மாறிடுமா? நிச்சயமா மாறாது, அதற்கான வாய்ப்பு இல்ல. ஆனா அப்ப அரசியல் பண்றேன்னு சொல்லி கூட்டத்தை கூட்டிக் கொண்டு நீதிமன்றத்துக்கு போறதுல என்ன? அது ஊடகங்களுடைய இதுக்காக. ஆனா இந்த பொறுத்தவரையில நீதிபதி என்பவர் அவருடைய தன்னை தீர்ப்பு வழங்குகின்ற பொழுது நடுநிலையோடு திறந்த மனதோடு எந்த விதமான இடையூறும் இல்லாத நிலையில் ஒரு நீதிபதி அந்த நீதி தீர்ப்பை வழங்க வேண்டும். இது போன்ற நிகழ்வுகள் என்பது அவருக்கு ஒரு விதமான அழுத்தத்தை அவருக்கு கொடுக்கும் என்பதை பண்ண வாய்ப்பு இல்லை. 144 வந்து அந்த 1 கிலோமீட்டர் சர்க்கிள்ல போட்டிருக்காங்க. யாரும் கிட்ட போக முடியாது. அவங்க ஹோட்டல் ரூம்ல உட்காந்துருக்கலாம், இல்லாட்டி எங்கேயாவது வெளியில இருக்கலாமே தவிர அங்க குழும வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப 144 போட்டதுனால இந்த செய்திகள்ல இன்னைக்கு செய்திகள்ல முக்கியமானது வந்து இப்ப கடைசி நிமிடத்துல கூட தீர்ப்பை வந்து வேறு மாநிலத்துக்கு மாற்ற கோரிய மனு போட்டிருக்காங்க. மனு போட்டிருக்காங்க. அது வந்து வாபஸ் வாங்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கு கூட சொல்றேன். தீர்ப்பு நேரடியாக எடுத்தவுடன் தீர்ப்பு வழங்கப்படுமா என்பது ஒரு சந்தேகத்திற்கு உட்படுது. அதற்கு முன்பாக அதே நீதிபதியிடம் ஏதாவது மனுக்களை கொடுத்து காலம் தாழ்த்துவதற்கோ அல்லது புதிதாக விசாரிக்க வேண்டும் என்றோ ஏதாவது ஒரு நடைமுறையை இவர்கள் கையாளுவதற்கான வாய்ப்புகளும் அதில் நிச்சயமாக இருக்கிறது. அந்த மனு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்யற மனோநிலை இருந்தது. அதனால இவங்க வாபஸ் வாங்கிட்டாங்களே தவிர அதுவும் 3ஆம் தடவை அந்த சம்பந்தம் இல்லாதவங்க கேஸ் போட்டதுனால உச்சநீதிமன்றம் அப்படி சொன்னது. இல்லாட்டி அந்த மனு தள்ளுபடி தான் பண்ணிருக்கோம் உச்சநீதிமன்றம். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.